ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாம் சேர்ந்து புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கடந்த மாதம் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், அவமானங்கள் வந்திருக்கலாம், மற்றும் நம்மை இழிவுபடுத்தியிருக்கலாம். நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். ஏதோ நம்முடைய ஆண்டவர் நமக்கு வல்லமையோடு சக்தியோடு இந்த மாதத்தை தந்திருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை கொடுக்கக்கூடிய கடவுளாய் வந்திருக்கிறார். கண்ணீருக்கு பதிலாக களிப்பை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரக்கூடிய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா என சொல்லி பாடுவோம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நம்பிக்கையோடு புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சவால்கள் வரும். இந்த மாதத்தில் நாம் சவால்களை சந்திக்க கூடும், துன்பங்களை சந்திக்க கூடும். எல்லாம் நல்லபடியாக அமையாது, எல்லாம் சுமூகமாக போகாது. சில நேரங்களில் சவால்கள் வரும், சில நேரங்களில் இன்னல்கள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். சவால்களை சந்திக்கக்கூடிய துணிச்சலை கேட்போம், சவால்களை சந்திக்கக்கூடிய தைரியத்தை கேட்போம். சவால்களை சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் நன்றாக அமைய, நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் நன்றாக அமைய, சமாதானம் பெற்றிட, குடும்பத்தில் சமாதானம் கிடைத்திட ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீ பொருந்த, குடும்ப உறவுகள் சீ பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். ஆண்டவரே கிருபை தாரும், உம்முடைய பலனை தாரும் தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது பலனை கேட்போம், புது கிருபை வல்லமை கேட்போம் தேவா. ஆசீர்வாதத்தை கேட்போம். புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால்
என்னை நிரப்பும். கரங்களை உயர்த்தபடியாக ஆண்டவருடைய கிருபையை கேட்போம். இந்த மாதத்தில் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும், என்ன கிருபை உங்களுக்கு வேண்டும், ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், உடைய கணவனுக்கு உடைய மனைவிக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும். ஒரு நிமிஷம் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய கிருபையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக என்ன வேண்டும் என சொல்லி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரை உற்று பாருங்கள். நம்முடைய தேவன் நமக்கு முன்னாடி இருக்கிறார். கிருபை செய்யக்கூடிய கடவுள், பலனை கொடுக்கக்கூடிய கடவுள், வல்லமையை தரக்கூடிய தேவன் உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கிறார். இந்த மாதத்தை ஒப்புக் கொடுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நம்பிக்கையோடு ஜெபம் செய்து கேளுங்கள். நன்றி ஆண்டவர், எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய செவிகளை எங்கள் பக்கமாய் திருப்பியதற்காக நன்றி. நன்றி. எங்களுடைய மன்றாட்டுகளை எல்லாம் நீர் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க போகிறீரே, அதற்காக நன்றி. நன்றி. இந்த மாதம் முழுவதுமாக எங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதையெல்லாம் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். அவை அனைத்தையும் எங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறீரே, உம்முடைய கிருபைக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Praise the Lord. 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 Hallelujah. 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 அமர்வோம். Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்லை உண்மையிலே. ஏன்னா நான் நல்லா இருக்கேன் நான் கேட்ட பதிலே வரலையே. நீங்கள் நல்லா இல்லை, நான் எப்படி நல்லா இருக்குது? நல்லா இருக்கீங்களா? பத்தாது. நல்லா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டுக்கு முன்னாடி நான் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டுக்கு முன்னாடி நான் நல்லா இல்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிற போது எனக்கு என்ன குறையும்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறது, என் பக்கத்தில் இருக்கிற போது, எனக்கு முன்னாடி இருக்கிற போது எனக்கு என்ன குறைவு? அவர் பார்த்து கொள்வார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி நாம் வாசிக்க போகிறோம். பூசையில் நாம் அடுத்த வாரத்தினுடைய நற்செய்தி தான் வாசிப்போம். ஆனால் இன்றைக்கு திரு அவை நாம் கொடுத்திருக்கக்கூடிய நற்செய்தியை நாம் வாசித்து ஒரு சிந்தனையை நாம் தியானித்து நாம் இறுதி ஆசிரியருக்குள் செல்வோம். வாசகம் வைத்திருக்கிறவை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 36 முதல் 42. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. நிறைய பேர் தியானத்துக்கு போகும்போதெல்லாம் பைபிள் கொண்டு போறீங்க. ஆனால் இதுபோல செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்கு வருகிற போதெல்லாம் விவிலியம் கொண்டு வர மாட்டீங்க. ஆராதனையிலும் கூட நம்ம கடவுளுடைய வார்த்தையை தான் படிக்கிறோம். ஆராதனையிலும் கூட கடவுளுடைய வார்த்தையை தான் தியானிக்கிறோம். நம்ம வெட்டி கதையெல்லாம் பேசுறதில்லை ஆராதனையில். ஆக இது போல முதல் செவ்வாய்க்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை வருகிற போது நம்ம கையில் என்ன கொண்டு வரணும்? என்ன கொண்டு வரணும்? வரமாட்டேன் வார்த்தை. இப்போ எல்லாம் கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? செல்போன். செல்போன் இல்லாமல் யாராவது இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறீங்களா? தயவு செய்து அவர் ரொம்ப பாராட்டணும். செல்ஃபோன் இல்லாமல் கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறது பெரிய விஷயம். புரியுங்களா? ஆலயத்துக்குள்ளே செல்ஃபோன் இல்லாமல் வருவது கூட ஒரு நல்ல காரியம். ஆலயத்துக்குள்ளே செல்ஃபோன் இல்லாமல் வருவது எப்போதுமே நல்லது. நான் ஒருபோதும் திருப்பலிக்கு வருகிற போது, ஆராதனை வருகிற போது, ஜெபம் பண்ண வரும்போது அதை கொண்டு வர மாட்டேன். அது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா அது நமக்கு தொந்தரவு. டிங்குன்னு ஒரு மெசேஜ் வரும், நம்ம மைண்ட் எங்கே போகிறோம்? டக்குன்னு அங்கே போவோம். யார் தான் அது? கஸ்டமர் கேராக இருக்கும். சே அப்படி உள்ளே போடும். ஏதோ ஒரு கால் வரும், நம்ம மைண்ட் அங்கே தான் போவோம் இல்லைங்களா? டிஸ்டர்பன்ஸ். சாத்தான் அப்படியாகத்தான் நம்மை சோதிக்கும். சாத்தான் 2 கொம்பு வச்சுக்கிட்டு அப்படியே காலில், அது என்னது காலில் போடுது, லேடிஸ் போடுவாங்களே கொலுசு,
அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஜிங் 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 சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் பேய் நம்மளை சோதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் மாடர்ன் பேய், மாடர்ன் சாத்தான். எப்படி? நம்ம பாக்கெட்டில் தான் இருக்குது, நம்ம பர்ஸில் தான் இருக்குது, நம்ம பேக்கில் தான் இருக்குது. என்னது? செல்ஃபோன். அது ஜெபம் செய்ய தடுக்கும், நம்முடைய மைண்டை டைவர்ட் பண்ணும். இயேசு ஜெபம் செய்கிற போது சாத்தான் வந்து என்ன சொல்லுது? சாப்பாடை பற்றி பேசுது. நீ பசியாக இருக்கிற, சாப்பாடு வேணுமா? சிம்பிள் சோதனை. பசியாகும் போது உணவு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? கொடுங்க. ஆக இன்றைக்கு நாம் ஆலயத்து வருகிற போது இதுபோல காரியங்களை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து விட்டு விவிலியத்தோடு வரக்கூடிய மனநிலையை நான் பெற்றுக்கொள். சில பேர் வெக்கப்படுறாங்க, பைபிளை எடுக்கிறதுக்கு வெக்கப்படுவது, பைபிளை கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுவது. அவ்வளோ பெரிய பேக் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க, அது ஒரு பைபிள் போட்டு எடுத்து வந்து என்ன கஷ்டம் இல்லையா? ஆக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் விவிலியத்தோடு வாருங்கள். இறை வார்த்தை அப்போ நமக்கு புரியும். விவிலியம் வைத்து படிங்க. 10ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42. அப்போது இயேசு தம் சீடர்களோடு ஒரு ஊரை சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். இயேசு ஒரு ஊருக்கு போறாரு. அங்கே ஒரு பெண் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இயேசு கூட்டிட்டு போறாங்க. அவர் பெயர் மார்த்தாள். அடுத்து அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். ஒரு சிஸ்டர் இருக்காங்க, மரியான சகோதரி. மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தார். இப்ப நீங்க எல்லாம் கேட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற போது நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதுபோல மரியா கேட்டுக்கொண்டு இருந்தார். அடுத்து, ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? மார்த்தாள் கிச்சனுக்குள்ள இருக்காங்க. இயேசுவுக்கும் இயேசுடைய சீடர்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி கிச்சனில் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். ஆலயத்துக்கு வெளியே பல விதமான பணிகளை செய்து கொண்டு மற்றவங்க இருக்கிறாங்க. அந்த காரியம் செய்ய, இந்த காரியம் செய்யணும், அங்கே சாப்பாடு ரெடி பண்ணணும், அங்கே பிளேட்டு ரெடி பண்ணணும், டேபிள் போடணும். மற்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. அதுபோல தான் அவங்க வீட்டில் இருந்தாங்க. மார்த்தாள் உள்ளே இருக்கிறாங்க. இயேசுனுடைய அருகாமையிலே மரியாதை இருக்கிறார்கள். இப்போ மார்த்தாள் வருகிறாள். இந்த கீழே இருக்கவங்க, நாங்கள் டேபிள் போடுறோம், நாங்கள் பிளேட்டு வைக்க, நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். இவங்க கீழே வந்த உடனே நாங்கள் லஞ்சு கொடுக்கணும். இவங்களாம் ஜாலியாக உட்காந்து கடவுளுடைய வார்த்தை கேட்குறாங்க, நாங்கள் மட்டும் கஷ்டப்படணும் என்று அவர்கள் வந்து கேட்பது போல அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் மார்த்தாள் வந்தால் மார்த்தாள் வந்து கேட்குறாங்க, நான் மட்டும் கஷ்டப்படணுமா? உமக்கு கவலை இல்லையா? அடுத்த வாக்கியம் படிங்க. எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சென்று அவளிடம் சொல்லும் என்றார். நீங்கள் சொல்லுங்க. ஏன் நீ சொல்ல வேண்டியது தானே? உங்கள் தங்கச்சி தானே, அது உன்னுடைய சகோதரி தானே, நீ சொல்ல வேண்டியது தானே? இயேசுவுக்கு பணிவிடை செய்ய, இயேசுவுக்கு வேலை கொடுக்கிறார். மார்த்தாள் யாருக்கு வேலை கொடுக்கிறார்? இயேசுக்கு. நீங்க சொல்லுங்க. மார்த்தாள் அப்படி இயேசுவிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அது அவளுடைய வீடு. என் வீட்டில் நான் தான் ராஜா. அப்ப இயேசுவுக்கே வேலை கொடுக்கிறார். இயேசு கிட்ட சொல்லி, நீ சொல்லுங்க, என் தங்கச்சி கிட்ட சொல்லுங்க, வந்து வேலை செய்ய சொல்லி. ஆக சில சமயத்தில் நாம் தான் நம்ம இருக்க இடத்துல ராஜாவா நினைக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இயேசுவே வேலை வாங்குறது. எனக்கு இது செய்யுங்க, இயேசு கிட்ட டிமாண்ட் பண்றது. என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு தடவை வேண்டி இருக்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டீங்க, இயேசு கிட்ட டிமாண்ட் பண்றது. நான் எவ்வளவு நல்லவனா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது, இயேசு டிமாண்ட் பண்ணுது. நான் இந்த வாட்டி வேண்டுதல் வச்சுட்டு போறேன், அடுத்த முதல் செவ்வாய்க்கிழமையில எனக்கு நீங்க கொடுக்கணும், இயேசு கிட்ட டிமாண்ட் பண்றது. நாம இயேசுக்கு வேலை கொடுக்கிறோம். மார்த்தாள் இயேசுவிடம், என் தங்கச்சி கிட்ட சொல்லுங்க, வந்து வேலை செய்ய சொல்லி. அடுத்த வாக்கியம், ஆண்டவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விவிலியத்துல ஒருவருடைய பெயரை 2 வாட்டி சொன்னா அது முக்கியமானது. ஒருவருடைய பெயரை 2 வாட்டி இயேசு சொல்கிறார், அது விவிலியத்திலே சொல்லப்படுது என்றால் அது மிக முக்கியமானது, மிக முக்கியமான சென்டென்ஸ். என்ன சொல்கிறார்? மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டார். முக்கியமான சென்டென்ஸ், முக்கியமான வார்த்தை. மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படணும், முக்கியம் இல்லை. மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், முக்கியமான வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த தேவன்
இந்த பலிப்பீடத்தில் இருந்து நம்மையும் பார்த்து, என் மகனே மகளே, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு என்ன செய்கிறாய்? கலங்கி நிற்கிறாய், கலக்கத்தோடு வந்திருக்கிறாய், கலங்கி போய் வந்திருக்கிறாய், கண்ணீரோடு வந்திருக்கிறாய், மன நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறாய், மன வேதனையோடு வந்திருக்கிறாய். உன் கஷ்டம் எனக்கு தெரிகிறது, உன்னுடைய அங்கலாய்ப்பு எனக்கு தெரிகிறது, உன்னுடைய வேதனை எனக்கு புரிகிறது. மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு வாசகம் அது. இன்றைக்கு நற்கரை ஆராதனைக்கு ஆண்டவர் மாத்தாவை பற்றி சொன்ன அந்த வாக்கியத்தை நாம் நம்முடைய வாக்கியமாக எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் மாத்தா பார்த்து சொல்லுகிறார், மார்த்தா, நீ கலங்கி போய் இருக்கிறாய். ஏன் அப்படின்னா, நீ தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற. சாப்பாடு, கூட்டு பொரியல், குழம்பு, உணவு இதான் முக்கியம் நினச்சின்னு இருக்கிற. ஆனால் கடவுளுடைய மனிதன், இறைமகன், ஆண்டவர் நான் இங்கே இருக்கிறேன், நீ மறந்துட்டு அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். பிரியமானவர்களே, என் மகனே மகளே, ஆண்டவர் இங்கே இருக்கிறார். இன்னைக்கும் பல பேருடைய உள்ளத்தில் எதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டு நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். மரியாதை போல அமர்ந்து ஆண்டவருடைய அந்த ஆசிரியை பெறுவதற்கு பதிலாக இங்கேயே உட்கார்ந்து கொண்டு மார்த்தாவை போல, என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க என்று சொல்லி பல விஷயங்களை பற்றி கலங்கி கொண்டிருக்கிறாய். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த எல்லா கலக்கத்தையும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதை தான் முன்னாடி தாவீது சொன்னார், ஆண்டவரே நீரே என் அடைக்கலம், நீரே என் பாதுகாப்பு, நீரே என்னுடைய அரண், நீரே என்னுடைய வலிமை மிகு கோட்டை. நான் உன்னை நம்பிட்டு அப்படின்னா எனக்கு எல்லாம் நல்லதாக நடந்துடும், எனக்கு கவலை இருக்காது என்று சொல்லி தன்னை முழுமையாய் தாவீது ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, மார்த்தாளை போல மன வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ, பலவற்றை நினைத்து இது எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, எப்படி சால்வ் பண்ண போறனோ, எப்படி இதிலிருந்து நான் தப்பிக்க போறனோ, எப்படி என் குடும்பத்தை வழி நடத்த போறனோ, என் கடனெல்லாம் தீர்க்க போறனோ, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறனோ, என் குழந்தை பாக்கியம் இல்லாத என்னுடைய மகன் மகளுக்கு என்னைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ, என் கடன் பிரச்சனை தீருமோ, வேலை கிடைக்குமோ, என்னுடைய நோய் குணமாகுமோ, நான் ஆரோக்கியத்தோடு வாழ முடியுமோ, இப்படி குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனையோடு வந்திருக்கக்கூடிய என் மகனே மகளே, மார்த்தாளை போல கலக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் மரியாதை போல மாறுவோம். ஆண்டவரே, உம் பாதத்துக்கு வந்திருக்கிறேன், உம்மை தேடி வந்திருக்கிறேன், என் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய தேவைகள் என்னுடைய அனைத்துமான காரியங்களை என்னுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோம். தாவீது நம்பி தன்னுடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தாரே, அந்த நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரை, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என நம்பிக்கையோடு சொன்னானே, அந்த 100 தலைமுறை போல நம்பிக்கையோடு கேட்போம். ஆண்டவரை, உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் சுகமடைவேன் என நம்பிக்கையோடு இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே அந்த பெண்மணியை போல நம்பிக்கையோடு வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று ஜெபித்தார்களே, அந்த நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பு இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவருடைய வேதனை, கண்ணீர், கவலை, கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், இன்னல்கள், இக்கட்டுக்கள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், கடன் தொல்லைகள், நோய் நோக்காடுகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், கணவனுடைய எதிர்காலம், பிள்ளை மனைவியினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏதோ உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, நம்புங்கள் உங்களுக்கு அது நடக்கும் என்று சொன்னீரே, நம்பிக்கையோடு கேட்கிறோம் ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தாரும், நாங்கள் வேண்டுவதை தாரும்.
நாங்கள் மன்றாடுவது எங்களுக்கு தாரும். ஜெபிப்போம். கலங்கி போய் இருக்கிறேன் மகனே, கலக்கத்தோடு வந்திருக்கிற மகளே, நம்முடைய கடவுள் கண்மலையாம் இருக்கிறார். பாதுகாக்கும் கோட்டையாய் வல்லமையுள்ள அரணாய் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த மாசத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையில இந்த நற்கனை ஆராதனையில பங்கெடுத்து கொண்டிருக்கிற, இந்த நற்கனை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளே, இந்த தேவனை நம்புங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். பாடுவோம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மலைகள் போல பிரச்சனைகள், குன்றுகள் போல பிரச்சனைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்து போய் இருக்கலாம். நீங்கள் முன்னேற விடாமல் உங்களை தடுக்கலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார். இந்த உலகம் எல்லாம் உங்களை கைவிட்டாலும், உறவுகள் எல்லாம் உங்களை கைவிட்டு போனாலும், உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் உங்களை கைவிட்டாலும், உங்களுடைய பெயர் புகழ் அறிவு எல்லாம் உங்களை கைவிட்டாலும், யாருமில்லா நிர்கதியாய் நீங்கள் நின்றாலும், மனதுருகும் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். மாறாத தேவன் எப்போதும் மாறிட மாட்டார். பாடுவோம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். எல்லாம் சேர்ந்து. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உலகம் உங்களை வெறுத்து பேசலாம், உலகம் உங்களை காரணம் இல்லாமல் நகைக்கலாம், அவதூறு பேசலாம், அசிங்கமாய் பேசலாம். உன்னுடைய பிள்ளைகளை பற்றி, உன்னுடைய மகனை பற்றி, உன்னுடைய மகளை பற்றி, உன்னை பற்றி, உன் கணவனை பற்றி இந்த உலகம் தேவையில்லாமல் பேசலாம். இந்த உலகம் உன்னை வெறுத்து பேசினாலும், நகைத்து பேசினாலும், உன்னை படைத்த கடவுள் உன்னை உள்ளங்கையிலே தாங்குவார். எப்போதும் உன்னை உள்ளங்கையில வைத்து உன்னை பாதுகாப்பார். பாடுவோம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணம் இன்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார்.
உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உடைய உறைவிடம் நெருங்காது. நம்முடைய சுற்றி நிறைய தீமைகள், பாவங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்கு நமக்கு கிடைக்கிறது, தீமை உன்னை அணுகாது. துன்பம், நோய், நோக்காடுகள் உன்னுடைய வீட்டை அணுகாது. நன்றியோடு பாடுவோம். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளின்னு சொன்ன கடவுள் நம்முடைய மத்தியிலே வரப்போகிற நேரம். நாம் தொடுவதால் மட்டுமே கடவுள் நமக்கு சுகம் கொடுக்க போவதில்லை, நாம் ஜெபித்தாலேயே கடவுள் நமக்கு சுகம் கொடுப்பார். தொட்டால் நீ விசுவசிப்பதை விட, நீ கண்டால் விசுவசிப்பதை விட, காணாமல் விசுவசிப்ப பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களுக்கு சொன்னார். ஆண்டவர் இயேசுவை நற்கரையை நாம் பவனியாக கொண்டு வரக்கூடிய நேரம், எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை தொடாமல், குருவானவரை தொடாமல் ஜபம் செய்வோம். உங்களுடைய தொடுதலால் அல்ல, உங்களுடைய நம்பிக்கையால் தான் சுகம் கிடைக்கப் போகிறது. ஆண்டவர் சுகம் கொடுக்கக்கூடிய நேரம். ஏதோ நற்கரை ஆண்டவர் கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே சொன்ன கடவுள் நம்முடைய மத்தியில் வரப்போகிறார். உங்களுடைய கலக்கத்தை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய வேதனை, மனக்குழப்பத்தை சுகப்படுத்தக்கூடிய தேவன். இந்த கொடைங்களை முன்னாடி போயிடுங்க, பாது தனியாகட்டும். டீக்கன் வெயிட், கொடைகளை முன்னாடி போங்க. குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை சுகப்படுத்தும்.
என்னுடல் வேதனைகள் முன்னாள் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினார் உந்தன் பாதம் நனைத்தேனையா. என்னுடல் வேதனைகள் முன்னாள் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினார் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே. உம் திரு இரத்தத்தினார் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. உம் திரு இரத்தத்தினார் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. நற்கனை கோபுரத்திலிருந்து நற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வழங்கப்படுகிற நேரம். எனவே பலிப்பீடத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக திரும்பி நில்லுங்கள். பார்க்கக்கூடிய வேண்டுமென்றால் நீங்கள் நற்கனை ஆண்டவரை பார்க்கக்கூடிய இடத்துக்கு சென்று இந்த நற்கனை ஆசீர்வாதத்தை பெற அன்போடு அழைக்கிறோம். மாண்பிய கீதம்.
மாண்புயரிவ் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோம் ஆக. இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துழ்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கர்த்தாவே, என் தெய்வமே, என் மீது இரங்குமையா. கர்த்தாவே, என் தெய்வமே, என் மீது இரங்குமையா. என் இயேசுவே,